இப்போது நான் பருப்பு புதினா கார சட்னி செய்ய போகிறேன். அது தேவையான பொருளாக சொல்கிறேன். புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் வச்சுருக்கேன், சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 5 காஞ்ச மிளகாய், அது தேவையான காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். இப்போது கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். டேபிள் ஸ்பூனில் 4 ஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் எவ்வளோ போதுமானதோ அது நான் போடுவேன். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, பாத்திரம். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்று வதக்கிறதுக்காக வேண்டி தேவையான எண்ணெய் அதில் ஊற்றியாச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுருவோம். கடலைப்பருப்பு பொரியணும், நல்லா பொரிஞ்ச ஒன்றும். அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாய், வெங்காயம், புளி, புதினா, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுப்போம். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம புதினா போட்டுருக்கோம். இப்போ தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், புளி, புதினா, இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கி வரணும், நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டோம்னா சொல்கிறேன். இப்போது எல்லாம் வதக்கி எடுத்துட்டோம். புதினா, கடலைப்பருப்பு, தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டேன் இல்லையா? எல்லாமே நான் வதக்கி இப்போ எடுத்துட்டேன். இப்போ தேவையானது அது எவ்வளோ உப்போ அது உப்பு போட்டுக்கிறேன். இப்போது உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் ஆறணும், சூடாக இருக்குது. சூடாகணுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். இதுதான் சட்னி இது. அதனால் இது கொஞ்சம் ஆறினோன்னா நான் அரைச்சி இந்த சட்னியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் அந்த சட்னியை. புதினாவும் கடலைப்பருப்பும் சேர்ந்தது. இது தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு, உப்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இது சூப்பராக அரைச்சி வச்சாச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்து இப்போ இதில் தாளிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போது தாளிச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அது இட்லி ஒரு 10 இட்லினா கூட கடன்னு காலி ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இது. நீங்கள் வெறும் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க. தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, கடலைப்பருப்பு அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க. நான் கூட புதினாவும் தேங்காயெல்லாம் வச்சு சேர்ந்ததுனால சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது இங்கே பாருங்கள், அவ்வளோதான் தாளிச்சாச்சு. சூப்பரான சுவையான கார சட்னி. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அது என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.